வணக்கம். நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கோமதி பேசுகிறேன். சார் வணக்கம், நான் அசோக் பேசுகிறேன். இன்றைய இந்த பதிவில் பென்ஷன் சம்பந்தமான கேள்வி பதில்கள் பார்க்கலாம். சார், பென்ஷன் அப்படின்னா என்ன? பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஓய்வூதிய திட்டம். ரிட்டையர்ட் ஆகிற நாளில் இருந்து அடுத்த நாளில் இருந்து மாதந்தோறும் நமக்கு வழங்கப்படுறது தான் பென்ஷன். சரிங்க சார். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? அதாவது இது பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிற எம்ப்ளாயீஸ்க்கும் டிஓடிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிற எம்ப்ளாயீஸ்க்கும் மட்டுமே இது பொருந்தும். சரிங்க சார். லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன? லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் சான்றிதழ். இது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது தான் வாழ்நாள் சான்றிதழ். நம்ம இருக்கிறோன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அது வாழ்நாள் சான்றிதழ். இந்த வாழ்நாள் சான்றிதழை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக இந்த வருஷம் மே மாதம் நம்ம ரிட்டையர்ட் ஆகிறோம் அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் மே மாதம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒரு ஆண்டும் மே மாதம் வாரம் கொடுக்கணும். இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்கும். மே மாதம் வாரம் நம்ம கொடுத்துருவோம். சரிங்க சார். சார், பென்ஷனர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? பென்ஷனர் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா முதல்ல இன்டிமேஷன் முதல் தகவல் அலுவலகத்துக்கு தெரிவிக்கணும். அது தகவல் தெரிவிக்கும் போது அது கூட நம்ம டெத் சர்டிஃபிகேட் அது அவ்வளோ சீக்கிரம் வராது, உடனே வராது. அதனால் டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாரு, ப்ளஸ் அது பரியல் கிரவுண்டு மாயான சான்றிதழ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் வச்சு இது ரெண்டு வைக்கலாம், இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று வச்சு அது கூட பென்ஷன் புக்கு ஜெராக்ஸையும் வச்சு ஒரு மனைவியோ இல்லை வேறு யாரோ ஒரு தகவல் கொடுத்தாக்கா பென்ஷனை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். ஓகே சார். சரிங்க சார். பென்ஷனரோட கணவனோ அல்லது மனைவியோ இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்டிமேட் பண்ணணுமா ஃபேமிலி சைட்லேருந்து? ஆமாம், தகவல் தெரிவிக்கணும். அவங்க கணவனோ மனைவியோ யாரும் இறந்துட்டாலும் அவங்க தகவல் தெரிவிக்கணும். அவங்க ஒரு கடிதம் மூலமாக அவங்க கணவரோ மனைவியோ இருந்ததற்கான அந்த டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழை வச்சு அவங்க தகவல் தெரிவித்தாங்கன்னாக்கா நாங்கள் அதை எங்களோட ரெக்கார்டில் நாங்கள் ஃபைல் பண்ணிச்சோம். ஓகே சார். பென்ஷனர் அவங்களோட கிரீவன்சஸ் இல்லை குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது சார்? பென்ஷனர் உங்களுக்கு குறைகள் எதுவும் இருந்துச்சுனாக்கா எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவலை தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கிறது உங்கள் தகவல்கள் நேரடியாகவும் தெரிவிக்கலாம், இமெயில், மெசேஞ்சர், அப்படி இல்லைனாக்கா தொலைபேசி மூலமாகவும் தெரிவிக்கலாம், லெட்டர் கடிதங்கள் மூலமாகவும் தெரிவிக்கலாம். எந்த வகையிலும் தகவல்கள் தெரிவிக்கலாம். எங்களது அலுவலக முகவரி வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இருந்தாலும் சொல்கிறேன், நம்பர் 60 எத்திராஜ் சாலை, சென்னை 8. இது எங்கள் அலுவலக முகவரி. பிஆர்எம் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே நேராக நீங்கள் உங்கள் தகவலை தெரிவிக்கணும். ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த கடிதம் மூலமாக கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த பிஆர்எம்மோட எண்கள் நம்பரும் உங்களுக்கு சொல்கிறேன், 28257101. அது இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பரும் ஒன்று இருக்குது, 1800-425-8081. இது ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு கீழே வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் இது எது மூலமாகவும் எங்களுக்கு பென்ஷன் கிரீவன்ஸ் அதாவது குறைகளை கொடுத்தீங்கன்னாக்கா பிஆர்எம் கவுண்டர் மூலமாக கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அலுவலகத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து தரப்படும். ஓகே சார். சாரோட பதில்கள் ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. நன்றி சார். நன்றி. இந்த சேனலை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற பென்ஷனருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களும் இதன் மூலமாக உபயோகப்படுத்துவாங்க, அவங்களும் பயன்பெறுவாங்க, ரொம்ப உபயோகமாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மேலும் பல பதிவுகளை நாங்கள் இதில் பதிவிடுவோம். நன்றி.